Asus இப்போ ரெண்டு புது Chromebooks லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க வித்துட்டு இருக்க Chromebooksக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் Asus கூட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லாமே என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ தான். எனிவேஸ், இப்போ நம்ம அந்த Chromebooksக்கு வருவோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி Chromebooksனால் என்ன, ஏன் நம்ம Chromebooksஸை கன்சிடர் பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு நான் டீட்டெயில்டாக ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு கார்டும் கொடுக்குறேன். பட் என்னடா அவன் இந்த வீடியோவை பார்க்க வந்தால் வேறு வீடியோவை பார்க்க சொல்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷார்ட் வெர்ஷன் Chromebookங்கிறது Chrome OSல ரன் ஆகிற லேப்டாப். Chrome OSங்கிறது ஒரு லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிப்பிக்கலாக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் நம்மளுக்கு அந்த ஹார்ட்வேர்லேருந்து கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸோட இதில் OS இன்னும் லைட்டாக இருக்குங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். நல்ல வேல்யூ ஃபார் மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். OS லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பேட்டரி லைஃபும் டிப்பிக்கலாக பெட்டராக இருக்கும். ப்ளஸ் Chromebooks யூஸ்வலாக அவங்க பில்ட் பண்ணுற ஃபோக்கஸ் டே டு டே யூஸ்க்கு. ஸோ பேட்ரி போர்ட்டபிலிட்டி ரொம்ப ஹை ப்ரையாரிட்டிஸாக இருக்கும் Chromebooks லான்ச் பண்ணுற பிராண்ட்ஸ்க்கு. இப்போ டிப்பிக்கலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு பார்க்கணுன்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் அதுக்கு ஒரு மேஜர் இண்டிகேட்டர். வேறு மாதிரி சொல்லணுன்னா, என்ன அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ Chromebooksல கூகுள் பிளேயில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரும் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். போன தடவை இதை பற்றி நம்ம பேசையில் இந்த லினக்ஸ் சப்போர்ட் பீட்டாவில் இருந்துச்சு. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் லினக்ஸ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி சப்போர்ட் பற்றி பேசையில் Chrome OS அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் கூகுள்லேருந்து ரொம்ப நாளைக்கு கிடைக்குது. இதில் இப்போது இந்த வீடியோவில் நம்ம 3 Chromebooks பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு Chromebook லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த Chromebookக்கு கூட கேரண்டீட் அப்டேட்ஸ் 2027 வரைக்கும் கூகுள் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்குள்ள கமிட்மெண்ட், எக்கச்சக்கமான ஆப் அவைலபிலிட்டி, லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது, ப்ளஸ் டிவைசஸ் டிப்பிக்கலாக அவங்களோட ஃபோக்கஸ் போர்ட்டபிலிட்டி, பேட்டரி லைஃப் ப்ளஸ் அஃபோர்டபிலிட்டி, இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கிறதுனால Chromebooks நம்ம கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லலை, பட் அந்த செக்மெண்ட்டில் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு பார்க்குறவங்க Chromebooksஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ எனிவேஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற Chromebooksக்கு வருவோம். முதல்ல CM3. இது Asusோட டிட்டாச்சபிள் Chromebook. பார்க்க நல்லா இருக்குது. 7.9 mm தான் திக்னஸ். வெயிட் கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ். ஸோ நல்ல லைட் வெயிட். ஆனால் பாடி பில்ட் குவாலிட்டி அலுமினியம் யூனிபாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்லீக்காக லைட்டாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. இப்போ ஸ்லீக்காக இருந்தாலும் இதில் ஒரு 27 வாட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 12 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்குங்கிறது அவங்களோட கிளைம். இப்போ நடா இது லேப்டாப் பற்றி பேசுனேன், இப்போ திடீர்னு டேப்லெட் எடுத்து காமிச்சுனுக்கிறானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ், மேபி உங்கள் யூஸ் கேஸ் ஏதாவது கூகுள் டாக்ஸில் ரைட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம், ஒரு கீபோர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு டிட்டாச்சபிள் கீபோர்டும் வருது. பாக்ஸ்லேயே இன்க்ளூடட், தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ இதை யூஸ் பண்ணையில் இந்த டேப்லெட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் லேப்டாப்பாக கன்வெர்ட் ஆகும். இந்த கீபோர்ட் இதை டைப் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. லே அவுட் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கீஸ்க்கும் 1.5 mm ட்ராவல் இருக்குது. ஓவரால் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் இங்கே Asus எர்கோ லிஃப்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேலை பார்த்துருக்காங்க. பேசிக்காக இந்த கீபோர்டை நீங்கள் லைட்டாக ரேஸ் பண்ணி இந்த மேக்னெட்ஸில் ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த எலிவேட்டட் ஆங்கிளில் டைப் பண்ண முடியும். அந்த ஹோல் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் எர்கனாமிக்காக இருக்குது இப்படி டைப் பண்ணல. ஆங்கிள்ஸ் பற்றி பேசையில் அடுத்து நம்ம ஃப்ளெக்ஸ் ஆங்கிள் மேக்னெட்டிக் ஸ்டாண்ட் கவர் பற்றி பார்ப்போம். எல்லாம் பேர்லாம் ரொம்ப கெத்தாக இருந்தாலும் பேசிக்காக இந்த பேக் கவர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் பாக்ஸில் இன்க்ளூடடாக வருது. இதில் ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அந்த டச், அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்பும் பெட்டராக இருக்குது இதை யூஸ் பண்ணையில். இது மேக்னெட்டிக் கவருங்கிறதுனால வேணுங்களே டக்குன்னு ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ரிமூவ் பண்ணணும்னா, ஸோ வீடியோ பார்க்கணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பெட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த ஆங்கிளை மாற்றணுன்னாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த ஹிஞ்ச் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. வேணுங்கிற ஆங்கிள் ஈஸியாக இதில் செட் பண்ண முடியும். இப்போது ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணணும், வெர்டிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் இதை பொசிஷன் பண்ண முடியும். ஏன்னா இந்த கவர் இப்படி மட்டும் வளையாமல் இப்படியும் வளையும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ப்ராப்பப் பண்ணலாம். எந்த ஓரியன்டேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அது போக ஒரு கராஜ் USI ஸ்டைலஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைலஸ்க்கு 4096 லெவல்ஸ் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டைலஸில் ஃபாஸ்ட் சார்ஜா? இதே கேள்வி தான் எனக்கும் இருந்துச்சு. பேசிக்காக இந்த ஸ்டைலஸை நீங்கள் உள்ளே ப்ளக்இன் பண்ணிங்கன்னா 15 செகண்ட்ஸில் 45 மினிட்ஸ் யூஸ்க்கு சார்ஜ் வரும். ஸோ ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜ்னு வரையில் அது ஒரு டீசெண்டான நம்பர். இப்போ உள்ளே என்ன சிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் MediaTek Companion 500 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் Chromebooksக்காகவே பில்ட் பண்ண சிப். இது கூட 4 GB RAM, 128 GB eMMC ஸ்டோரேஜ். ஸோ ஒரு ஸ்மால் அண்ட் காம்பேக்ட் Chromebookக்கு நல்ல லைட் வெயிட் டாஸ்க்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இந்த செட்டப் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு.
இதோட பவர் அதிகமாக வேணும் இல்லை இதோட பெரிய ஸ்க்ரீன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏசஸோட இன்னொரு லான்ச் Chromebook Flip CX3. இது இன்னும் ட்ரெடிஷ்னலான லேப்டாப் ஃபார்ம் ஃபேக்டர், ஆனால் இதில் ஒரு 360 டிகிரி ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3 விதமாக யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 அஃப்கோர்ஸ் ரெகுலர் லேப்டாப், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் எதுவும் ஸ்பெஷல் கிடையாது, எல்லா லேப்டாப்பும் இருக்கிற மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்பர் 2 10 போல்ட் மோட். பேசிக்காக இங்கே கீபோர்ட் ஒரு கிக் ஸ்டாண்டாக ஒர்க் ஆகும், ஸ்டாண்டாக வச்சு நார்மலாக டேப்லெட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை மூணாவதாக இதை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி வெறும் டேப்லெட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டில் கீபோர்ட் டிசேபிள் ஆகிடும், ப்ளஸ் இங்கே ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டரில் யூஸ் பண்ணல டக்குன்னு ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் இல்லை ஏதாவது பிக்சர் எடுக்கணும்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிக்கல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னால அது காரணம் என்னன்னா இதில் 11 Gen Intel ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Core i3, i5, i7 3 ஆப்ஷன்ஸும் இருக்குது. 16 GB வரைக்கும் LPDDR4X RAM, 512 GB வரைக்கும் PCIe M.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள 50 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Asus 11 மணி நேரம் வரைக்கும் இந்த பேட்டரி தாங்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ராப்பரான 11 Gen மொபைல் இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் ஃபேன் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த பாயிண்ட்டில் எந்த சவுண்டு கேட்டாலுமே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஸோ எனக்கு பின் ட்ராப் சைலன்ஸ் வேணும். ஸோ அப்படி உங்களுக்கும் வந்து சைலன்ஸ் வேணும் உங்கள் Chromebookல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் மற்ற நாய்ஸை பற்றி தெரியாது, Chromebookலேருந்து எந்த நாய்ஸும் வராது. ஸோ இங்கே 14 இன்ச் டிஸ்பிளே, 50 Wh பேட்டரி இருந்தாலும் CX3யோட வெயிட் வெறும் 1.65 kgs தான். திருப்பியும் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கராஜ் டியூஎஸ்ஐ பென், அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கேயும் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்க்காதது என்னென்னா இன்புட் அவுட்புட். இதில் அந்த CM3யோட கம்பேர் பண்ணையில் எக்கச்சக்கமான IO ஆப்ஷன்ஸ் இருக்குது. CM3 ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டருங்கிறதுனால pretty much அதில் இந்த USB Type-C ஒரு காம்போ ஜாக் அவ்வளோதான். பட் இதில் பவர், வால்யூம் கீஸ், அது போக ஒரு USB 3.2 Type A ப்ளஸ் USB 3.2 Type-C போர்ட் ரைட்டில், இன்னொரு செட் Type A Type-C போர்ட்ஸ், அது போக மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் காம்போ ஜாக்கும் ஆப்போசிட் சைட் லெஃப்ட் சைடில். ஆடியோன்னு வரையில் இந்த 2 சைட்ஸ்லையுமே ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. நல்ல தரமான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டவுன்வர்ட்ஸ் ஃபயரிங்காக இல்லாமல் சைட் ஃபயரிங்காக இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் அந்த 16 இன்ச் Full HD IPS பேனல், 16:9 பேனல் இருக்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே நல்லா இருந்தது. டாப்பில் ஒரு HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசிக்கு ஒரு வெப்கேம் ஷீல்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு Chromebook வெப்கேமுங்கிறதுனால இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக இல்லை, பட் வீடியோ கால்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்ன, கீபோர்ட் திருப்பியும் நல்லா ஸ்பேஷியஸான கீபோர்ட், டச் பேடிங் இன்னும் பெருசாக இருக்குது. இங்கேயும் அந்த எர்கோ லெஃப்ட் டிசைன் இருக்குது. டைப்பிங் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த கீபோர்ட் ட்ராக் பேட் ஒரு ஸ்லைட் ஆங்கிளில் இருக்கும். மற்றபடி இந்த CX3 810H மிலிட்ரி ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுது. பேசிக்காக எக்கச்சக்கமான டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு அடித்து யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற Chromebook இது புது Chromebook கிடையாது, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிறது தான். பட் இப்போ புதுசாக ஒரு SKU லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக 96 GB ஸ்டோரேஜ், அதாவது 32 GB eMMC ப்ளஸ் ஒரு 64 GB மெமரி கார்டு இது கூட இன்க்ளூடடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இங்கே ஹைலைட் கிடையாது. இந்த C214 இதோட ப்ரைஸிங் தான் ஹைலைட். இப்போ எஃபெக்டிவாக அவங்க ஆஃபர்ஸோட 15,740 ரூபாய்க்கு இந்த Chromebookை வாங்க முடியும். இந்த Chromebookனு இல்லை, நீங்கள் எந்த Chromebook வாங்கினாலும் 12 மாதத்துக்கு 100 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் யூடியூப் ப்ரீமியமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற Asus Chromebooks. அதுக்கு என்ன ஆஃபர்ஸ், என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்கிறது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த புது Chromebooks பற்றி என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு Chromebook சூஸ் பண்ணுவீங்களா? இல்லைனா இல்லை இன்னமும் நான் Chromebook சூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உங்கள் பதிலாக இருந்தால் ஓகே. ஏன் கூகுள் என்ன வித்தியாசமாக பண்ணால் நீங்கள் ஒரு Chromebook சூஸ் பண்ண சான்ஸ் இருக்கும்? Chromebooksல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு கூகுள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பியும் கமெண்ட்ஸில் நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கிறேன். பட் உங்கள் ஃபீட்பேக் அதை பார்த்து தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். பட் கொஞ்சம் அதை கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த வீக்கெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சு திருப்பியும் சென்னை. ஸோ அடுத்த வீடியோ சென்னையிலேருந்து வரும். அந்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.